ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து கடலை மாவு, ஒரு கப்பு அளவு கடலை மாவு. நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பு எடுக்கல, ஒரு சின்ன கிண்ணமாக எடுத்திருக்கேன். அதில் நாம் அளந்துக்கலாம். எதை எடுத்தாலும் இதில் அளந்துக்கலாம். ஒரு கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி கடலை மாவு வச்சு சூப்பராக வடை செய்ய போகிறோம். கடலைப்பருப்பு ஊற வச்சு மாவு அரைச்சி நம்ம வடை செய்யாமல் கடலை மாவு போட்டு சூப்பராக செய்ய போகிறோம். கடலை மாவு வந்து ஒரு கப்பு போட்டுக்கிட்டேன். நம்ம கடலை மாவு எடுத்து அதே கப்பிலே வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கடலை மாவு வடை வந்து நம்ம சும்மா செய்ய போகிறதில்ல, அதில் வந்து கீரை, ஹெல்த்தியான கீரை போட்டு செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான வடை இது. அதில் வந்து நான் வந்து ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து அதுவும் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய். நம்ம மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம காரம் போட்டுக்கலாம், வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கப்பு மாவு எடுத்ததுனால ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் 3 போட்டுடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து போடலை, ஏன்னா கீரை போடுறோம் இல்லைங்களா, அதனால் நான் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போடலை. இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு உருவிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது. நீங்கள் இந்த மாதிரி பறித்து வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இப்போ சில பசங்களாம் குழந்தைங்களாம் வந்து முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோவும் ஹெல்தி. முருங்கைக்கீரை வந்து இரும்பு சத்து, உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவில் போட்டுடலாம். இப்போது நான் எடுத்த மாவு அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா கடலை மாவுலாம் வந்து கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. அதில் பெருங்காயத்தூள் போட்டோம்னா அந்த கேஸ்லாம் போயிடும். பெருங்காயத்தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மசால் வடை மாவு தட்டி போடுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி வந்து சொதன்னு ஊற்றிடக்கூடாது. நம்ம வடை தட்டுற அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. நான் வந்து தண்ணி வந்து பார்த்து தான் ஊற்றினேன். நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு மாவு எடுத்து மசால் வடை தட்டி போடுற மாதிரி போடணும். பாருங்கள், நமக்கு வடை தட்டி போடுற அளவுக்கு வந்துடுச்சுங்களா. தண்ணி வந்து அதுக்கு தான் ரொம்ப ஊற்றக்கூடாதுன்றது. கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம். பாருங்க, நான் வந்து ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு பேனில் நம்ம கலக்கி வச்ச மாவு வந்து வடை தட்டி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கையில் வந்து எண்ணெய் தொட்டு, கிண்ணத்தில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கிட்டு கையில் தொட்டு இப்படி தடவிக்கலாம். நம்ம ஏன்னா வடை வச்சு மாவு வச்சு வடை தட்ட போகிறோம் இதில், அதனால் எண்ணெய் தடவிக்கிட்டேன். எண்ணெய் தடவிட்டு மாவு எடுங்க, ஒட்டாமல் வரும். பாருங்க, ஒட்டாமல் வரும். நமக்கு முருங்கைக்கீரை போடுறது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தட்டி வச்ச வடையை எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம அப்பப்போ எண்ணெய் தடவிக்கணும். வரல நம்ம கையில் வந்து எண்ணெய் தடவிக்கணும்.
அடுத்த வடையும் போட்டேன். இப்போது மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் வடையை வந்து. நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம மசால் வடை மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு வந்து மசால் வடை மாதிரியே இருக்கும். அப்படியே வேகட்டும். நம்ம போட்டதும் உடனே திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும்னு விட்டுட்டு அப்புறம் திருப்பணும். அப்படியே வேகட்டும். நான் வந்து ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட வடை எடுத்துடலாம். வெந்துடுச்சு, கலரும் வந்துடுச்சு பாருங்கள். நல்லா செவந்து சூப்பராக எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது வடை. நல்லா கம்மன்னு வாசனையாகவும் இருக்குது. நல்லா ஹெல்த்தியானதும் கூட. நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சோம்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் உடனே சாப்பிடுவாங்க. நல்லா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கீரை வடை. நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கிட்டு அரைச்சிக்கிட்டு ஊறுற வரலையும் டைம் நமக்குலாம் சட்டுன்னு சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும். அது ஊறுற வரலாம் நமக்கு பொறுமை இல்லை. கடலைப்பருப்பு ஊறுற வரலையும் நமக்கு பொறுமை இல்லை. அப்படின்ற பட்சத்தில் நம்ம அழகாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றலாம். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பரான கடலை மாவில் கீரை வடை செஞ்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்குது. அடுத்த பேட்சும் போட்டுட்டு பாருங்கள். சூப்பராக நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியான கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக நம்ம கடலைப்பருப்புலாம் ஊற வச்சு மாவு அரைச்சி லேட் பண்ணிட்டு இல்லாமல் சட்டுன்னு செஞ்சுட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கும். மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம அரிசி மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா, மேலே மொறுமொறுக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். முருங்கைக்கீரை போட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரைக்கு பதில் இன்னும் நீங்கள் அரைக்கீரை, சிறுகீரை, எல்லா கீரை, தண்டு கீரை, எந்த கீரை வேணாலும் போட்டு செய்யலாம். இதில் எல்லாத்தையும் விட நமக்கு முருங்கைக்கீரை ரொம்ப பெஸ்ட்டு, இரும்பு சத்து. அதனால் நான் முருங்கைக்கீரை போட்டு செஞ்சுருக்கேன். சூப்பரான நல்ல சாஃப்டான கடலை மாவு வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் போண்டான்னு சொல்கிறேன், சாரி. சூப்பராக இருக்கும். நல்லா மெத்துன்னு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே மொறுன்னு இருக்கும். நான் சாப்பிட்டு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பர். மேலே எல்லாம் மொறுன்னு இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டில் குறவே இல்லை. நம்ம மசால் வடை எப்படி செய்யணுமோ அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிடணும்னு தோணுது. சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.